சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 24/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கு. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை தசமி திதி காலை 9:13 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 4:34 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. நாளைய தினம் அதிகாலை 4:34 வரை, அதாவது அனுஷ நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:13 வரைக்கும் தான் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் ஷேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரனுடைய ஜெயந்தி நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இது போக இன்றைய தினம் வாக்கிய பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா சிம்மாயனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். இது என்ன சிம்மாயனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாயன பஞ்சாங்க முறைப்படி இன்றைய தினமே ஆவணி மாதம் என்பது பிறந்து விடுகிறது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா சூரியனானவர் சிம்ம ராசியை நோக்கிய தன்னுடைய பயணத்தை துவக்கி விடுகிறார் என்பது போல் புரிந்து கொள்ளலாம். இது போக வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மேலை நாட்டு ஜோதிடத்தின்படி இன்று முதல் இன்றைய தேதியிலிருந்து அடுத்த ஒரு மாத காலத்திற்கு பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே இந்த சன் சைன் அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் அந்த சூரியனுடைய இருப்பிடத்தை வைத்துதான் ஜென்ம ராசியினை கணக்கிடுவார்கள். ஆக அடுத்த ஒரு மாதத்திற்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே லியோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் மேலை நாட்டு ஜோதிடத்தின் அடிப்படையிலே. ஆக அதைத்தான் நம்முடைய பஞ்சாங்கத்திலே சிம்மாயனம் என்ற பெயரிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:55 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:34 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:40 முதல் மதியம் 12:15 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:25 முதல் மாலை 4:59 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:30 முதல் 9:05 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:59 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீதர் செந்தில் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமையிலே கீரை சமைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு விரிவா கேட்டிருக்கார். செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களிலே கீரை சமைத்து சாப்பிடலாமா மற்றும் புரட்டாசி போன்ற விரத மாதங்களில் கீரை சாப்பிடலாமா, தெளிவுபடுத்துங்கள் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. கீரை சாப்பிடுவது என்பது அது தவறு அல்ல. தாராளமாக கீரை சாப்பிடலாம். எல்லாத்தையுமே சாப்பிடலாம். சாப்பிடுறது தவறுன்னு சொல்ல வரல. விரத நாட்களிலே கீரை சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னா தாராளமாக சாப்பிடலாம். முருங்கை கீரையை தவிர. முருங்கைக்கீரை மட்டும்தான் நமக்கு விசேஷ நாட்கள் என்று வரும்பொழுது விரத நாட்களிலே முருங்கைக்கீரையை சமைக்க வேண்டாம் சொல்லியிருப்பா. ஏன்னா நம்ம பொதுவாகவே வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, முருங்கைக்காய், முள்ளங்கி போன்ற விஷயங்களை மடி நாட்களிலே, மடியில வீட்டுல ஏதோ ஒரு பூஜை ஒரு விரத நாள்னு வரும்போது அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பா. அந்த முருங்கைக்காய்ங்கிறத பயன்படுத்தாதனால அதே மாதிரி அந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறதையும் பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி தாராளமாக செவ்வாய்க்கிழமை நாளாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தாலும் சரி,
தாராளமாக கீரையை சமைத்து சாப்பிடலாம். கீரை சமைச்சு சாப்பிட்டா தோஷம்ங்கிறதெல்லாம் நிச்சயமா கிடையாது. ஆனா ஒரு சில பேர் வீட்டுல இந்த கீரையை சமைக்க கூடாது, இன்னைக்கு அமாவாசை நாள், இன்னைக்கு கீரை சமைச்சு சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் வீட்டுல அந்த மாதிரி ஏதோ ஒரு பழக்கத்தை வச்சிருக்கா. எங்க வீட்டுல எங்க பாட்டி சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம், அது வீட்டு சம்பிரதாயம் அப்படிங்கிற மாதிரி இருந்து அதை நீங்கள் பின்பற்ற வேண்டியது, அல்லது அதற்குரிய ஏன் அதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்கிறத நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது. ஆனால் சாஸ்திர ரீதியாக என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக தாராளமாக விரத நாட்களிலே செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்கள் உட்பட, நீங்கள் கேட்டிருப்பதோல் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லி கேட்டீர்கள், அந்த புரட்டாசி மாதம் போன்ற விரத மாதங்களிலும் தாராளமாக கீரையை சாப்பிடலாம். இதுல சாத்துர்மாசிய விரதம் அப்படின்னு சொல்லுவா. சாத்துர்மாசிய விரதம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இப்போ இந்த ஆஷாட சுக்ல ஏகாதசியில் இருந்தா, அதாவது சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய ஆஷாட சுக்ல ஏகாதசின்னு சொல்லுவோம். இப்ப நாளன்னைக்கு வர்றது அப்படின்னு ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோமே, ஞாயிற்றுக்கிழமை நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பிச்சு அது ஒரு 4 மாத காலத்திற்கு கார்த்திகை சுக்ல ஏகாதசி வரை இந்த சாத்துர்மாசிய விரதம் சொல்லுவார். சாத்துர்மாசியம்னா 4 மாதங்கள். இந்த 4 மாத விரத காலங்களிலே ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பொருளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவா. அது வெஜிடேரியன்ஸ்லயே ஒவ்வொரு மாதம் சொன்னா, முதல் மாதம் அதாவது இந்த ஆஷாட சுக்ல ஏகாதசியிலிருந்து அடுத்த ஒரு மாத காலத்திற்கு ஸ்ராவண சுக்ல ஏகாதசி வரை பார்த்தோம்னா, அதிலே காய்கறிகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பா. காய்கறிகளே கீரையும் ஒன்று சேர்ந்துடும். ஆக காய்கறி கீரை எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெறும் சாதம், அந்த சாதத்துல ஒரு பருப்பு பொடியை போட்டு கலந்து சாப்பிடலாம். அந்த பருப்பு பொடி கூட பார்த்தோம்னா மிளகாய் என்பது அல்ல, மிளகாய்ங்கிறது சேர்த்திருக்க கூடாது, மிளகு மட்டும் சேர்க்கலாம், மிளகாய்ங்கிறது சேர்த்திருக்க கூடாதுன்னு சொல்றார். ஆக இந்த காய்கறிகள் கீரை ஆகியவற்றை சாப்பிடக்கூடாதுங்கிறது இந்த சாத்துர்மாசிய விரதம் இருப்பவர்களுக்கு மட்டும்தானே தவிர, மற்றபடி பூஜை நாட்களிலும் சரி விரத மாதங்களிலும் சரி தாராளமாக நாம் காய்கறிகள் அதுல கீரை அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா சார்தத்திலேயே எங்க வீட்டுல கண்டிப்பா கீரையை சேர்த்துப்பா அப்படின்னு சொல்லுவா, கீரையை சேர்ப்பா. இதுல ஒரு சில பேர் பார்த்தோம்னா அரைக்கீரை மட்டும்தான் சேர்க்கணும், முளைக்கீரை சேர்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இன்னும் ஒரு சில பேர் வீட்டுல பொன்னாங்கண்ணி கீரையை சேர்க்க மாட்டோம் எங்காத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. முளைக்கீரையோ தண்டிக்கீரையோ சேர்க்கக்கூடாது, இந்த பாலக்குங்கிற கீரையெல்லாம் சேர்க்க மாட்டோம், வெறும் அரைக்கீரையை மட்டும்தான் சேர்த்துப்போன்னு சொல்றவாள்லாம் இருக்கா. இதெல்லாம் அவ்வளவா ஆத்து சம்பிரதாயத்தின்படி மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் சார்தத்திலேயே கீரையை சேர்க்கின்ற பழக்கம் என்பதும் உண்டு. ஆக இந்த நேயருக்கு நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் தாராளமாக கீரை சமைத்து சாப்பிடலாம். அதே போல புரட்டாசி போன்ற விரத மாதங்களிலும் தாராளமாக எந்த விதமான சந்தேகமும் இன்றி கீரையை சமைத்து சாப்பிடலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.